சக்கரையில எறும்போ இங்க மாட்டணும் அதாண்டி. இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாளைக்கு குடும்பமா சேர்ந்து போட்டோ பெருசா மாட்டணும். என்னத்த மாட்ட போறீங்க? ஏய் அடுத்தோம்ல அதுதான் பெருசா பிரேம் போட்டு இங்க மாட்டிடணும். பாத்தியா எம்பிட்டு அழகா இருக்க. மாட்டிடலாம் அத்த, கண்டிப்பா மாட்டிடலாம். இந்த போட்டோ என் கண்ணே பட்டுரும். இப்பதாண்டி நினைவா இருக்கு. பல வருஷத்துக்கு என் புள்ள அதை பழிக்க வச்சிருக்கான். கதிரு அம்மா மீனா பத்திரம். எதுக்குமா இப்ப நீ கண் கலங்கிட்டு இருக்க? சரிங்க அத்த வரேன். வழி அனுப்பிட்டு வர வேண்டியதானே? இல்லன்னு வையே, இந்த படத்துல ராஜே வாசல் வரைக்கும் போயிட்டு வரும்ல, ஆட்டோ பின்னாடியே ஓடி போக வேண்டியதானே? உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா? சரியான ரோபோ. பேராண்டி ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்ப. நீ நல்லா இருப்பையா? நல்லா இருப்ப. ஏங்க படபடப்பா இருக்கேன்னு தண்ணி கொண்டு வந்து இப்படி சொமத்திக்கு அடிக்கிறீங்க. ஏங்க மாறி, என்னாச்சு மாறி? உங்க குழந்தைனாரு யார் மேலயே இருக்கிற கோபத்தை சொம்பல காட்டிட்டு இருக்காரு. என்னடா ஏன் இப்படி கோவமா இருக்க? உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏன் தெரியும்? சந்தோஷத்தை அப்படி தகச்சடிக்கிறிய. 5 நிமிஷம் தானே நீங்க ஓரம் கட்டி நின்னு இருப்பீங்க. எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. அப்ப நம்ம குதிச்சிட்டு இருக்கிற அத்தா நீ வேற. நடந்தது நினைச்சு நீங்க புலம்பிக்கிட்டே இருங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நம்ம இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறீங்க. இழவு நடந்த வீடு மாதிரி உட்காந்து துக்கம் கொண்டாடிட்டு இருக்கானுங்க. தான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னா என்ன பண்ண? சரியான லூசு பயலுங்க, லூசு பயலுங்க. அண்ணா எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுது. ஆத்தாவுடைய பேச்செல்லாம் பாத்தியா அண்ணா? குறிச்சு வச்சீங்க அந்த வீட்டுக்கு போயிடும். இல்ல ஒட்டு மொத்தமா வந்துடும். நான் ஆட்டாம பண்றதுக்கு அண்ணா சத்தியமா நடக்க போகுதுண்ணா. இங்க எப்படி மாற்றுறது? இந்த அரிசி முட்டை எடுத்துங்க. வேற ஏதாவது பொருள் வேணுமாண்ணே? இல்லங்க அப்படிதான். அரிசி நான் வழக்கமா வாங்குறதா. எம்பிட்டுன்னு எனக்கே தெரியும். இந்தாங்க. சரி எடுத்துங்க. அப்படியா? அப்ப கொடுங்க. வரங்க. வாங்க. இன்றைக்கி எபிசோடில் பாண்டியன் ஸ்டோரில் கோமதி அவங்க மருமக கூட நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ரொம்பவும் சந்தோஷம், ரொம்ப எப்பவும் இல்லாத சந்தோஷம் இப்போது இருக்குது எனக்கு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ எங்கே மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்ருப்பாங்க. மருமக ராஜி மாட்டிடலாம் அத்தை, எங்கே வேணுமுன்னா மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. உடனே கதிர் வருவார். வரும்போது அம்மா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏம்மா இப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் நீங்கள் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இது பண்ணிப்பாங்க. கதிருக்கும் மீனாவுக்கும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கதிர் வந்தோடனே மீனா உடனே கிளம்பி போயிடுவாங்க. மீனா போகும்போது ராஜி ரொம்பவும் எமோஷ்னல் ஆகும். உடனே கதிர் ரூமில் போயிட்டு ஏன் வாசப்படி வரைக்கும் எடுத்து போயிட்டு ஆட்டோவில் ஏற்றி வழி அனுப்பிச்சிட்டு வர வேண்டியதானே, ஏன் வேணுன்னா ஆட்டோ பின்னாடியே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இது பண்ணுவார். அப்புறம் அப்பத்தா காமிப்பாங்க. அப்பத்தா ஒரு பக்கம் ஃபோட்டோ எங்கே மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். உடனே சக்திவேல் ரொம்பவும் ஆத்திரத்தில் கொந்தளிச்சிட்டு இருப்பார். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து என்னடா சும்மா கோவப்பட்டு குதிச்சிட்டு இருக்க, அவங்கவுங்க நினைக்கிறது தான் நடக்கணும்னா என்ன பண்ண முடியும்? கோவமாக அப்போத்தான் பேசிட்டு போயிடும். மைனாவுடைய அப்பா எல்லாம் இருப்பாங்க. மைனோடைய அப்பா கடையில் இருக்கிற அரிசி மூட்டையை தூக்கி கொடுத்துட்டு அந்த பைசா வந்து கல்லால் வைக்காமல் அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவர் போவார். அதுக்கு மைனோடைய வீட்டுக்கார் இது யார் கடைன்னே தெரியலையே, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் இன்னும் பெரிய பிரச்சனையாக காட்டி கதையை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாய்.